அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி அன்னையின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவு உங்கள் அனைவருக்குமே மிகவும் முக்கியமான பதிவு, அவசியமான பதிவுங்க. அதாவது வாழ்க்கைக்கு என்னென்ன தேவைகளோ அனைத்தும் உங்களை தேடி வரும். நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வழிமுறையை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது, அதுக்கு முன்னாடி இன்றைக்கி பார்த்திங்கன்னா வளர்பிறை பஞ்சமி திங்கக்கிழமையில் வந்திருக்கு. நவராத்திரியோட 5வது நாளுங்க. இன்று வராகி அன்னையை நம்ம ஸ்கந்த மாதாவாக வழிபடணும். அதாவது முருகனின் தாயாராக இன்று வராகி அன்னையை நம்ம வழிபடும்போது நம்ம வாழ்க்கைக்கு என்னென்ன தேவைகளோ அதை அனைத்தையும் அம்மா தருவாங்க. அது மட்டும் கிடையாதுங்க, உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் மிகவும் சிறப்பாக அமையறதுக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு உதவி பண்ணும். மறக்காமல் இந்த நாளை தவற விடாமல், நேற்று மாலை நேரத்தில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பாக அந்த வீடியோவில் நான் என்ன சொல்லியிருக்கணும் அதை நிச்சயமாக செய்யுங்க. ₹1 கூட செலவுலாம் கிடையாது. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை தீர்க்கவும், உங்கள் குழந்தைகளிடம் இருக்கக்கூடிய பேடு ஹேபிட், அதாவது சில குழந்தைகள் சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க, ஃபோன் அடிக்கடி பார்ப்பாங்க, படிக்க மாட்டாங்க, சில பேர் பார்த்திங்கன்னா காலேஜ் போக மாட்டாங்க, சில பேர் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக இருப்பாங்க, சிகரெட்டு எடுத்துப்பாங்க. இது போல் தீய பழக்கங்கள் அவங்கள விட்டு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்கள் குழந்தைகள் சின்னவராக இருந்தாலும் சரி பெரியவராக இருந்தாலும் சரி அவங்களுக்காக இன்றைக்கி நீங்கள் இந்த பூஜையை நீங்கள் செய்யும்போது அதில் சொல்லியிருக்க மந்திரத்தை சொல்லும்போது நிச்சயமாக அம்மா உங்களுடைய பிரச்சனைகளையும் உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்தையும் அம்மா சிறப்பாக அமைச்சு தருவாங்க. கண்டிப்பாக அந்த வீடியோவை போய் பாருங்கள். அதே போல் இன்றைக்கி சொல்லக்கூடிய இந்த ஒரு சீக்ரெட் மெத்தடு ரொம்பவும் பவர்ஃபுல்லானதுங்க. லட்சக்கணக்கான பேர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றி கொடுத்துருக்கு. எந்த ஒரு விருப்பமாக இருந்தாலும் சரி, இதுவரைக்கும் நடக்காத எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, பண பிரச்சனையாக இருந்தாலும் சரி, கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு தரக்கூடிய, அதாவது எந்த ஒரு வேண்டுதலையும் விருப்பத்தையும் நிறைவேற்றி தரக்கூடிய அற்புதமான ஏஞ்சல் நம்பர். அதுவும் இந்த நவராத்திரி 9 நாட்களுக்குள்ளே எப்பொழுது வேண்டுமென்றாலும் நான் சொல்லக்கூடிய இந்த முறையை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி கூட செய்யலாம், இன்றைக்கி விட்டுட்டிங்கன்னா நாளைக்கு செய்யலாம். நீங்கள் அடுத்த சனிக்கிழமைக்குள்ளே எப்பொழுது வேண்டுமென்றாலும் இதை நீங்கள் செய்யலாம். சப்போஸ் இந்த 9 நாளும் செய்ய முடியாத பட்சத்தில் பௌர்ணமி, அமாவாசை, வெள்ளிக்கிழமையில் தாராளமாக செய்யலாம். இதுக்கு ₹1 கூட செலவு கிடையாதுங்க. முழுக்க நம்பிக்கையை சார்ந்த விஷயந்தான். இதை செஞ்சால் என்னுடைய வேண்டுதல் நிறைவேறும் அப்படின்னு ஸ்ட்ராங்கான நம்பிக்கை இருந்தால் இந்த வீடியோ பாருங்கள். நம்பிக்கை இல்லைன்னா இந்த வீடியோ பார்க்க வேண்டாம். ஏன்னா எவ்வளோ பேருடைய வாழ்க்கையில் மிராக்களை ஏற்படுத்தி கொடுத்த நம்பர். நிச்சயமாக நம்பிக்கையோட செய்கிற பட்சத்தில் உங்களுக்கு என்ன வேண்டும்? நல்ல ஒரு சொந்த வீடு வேண்டும், நல்ல குழந்தை பாக்கியம் வேண்டும், ப்ரமோஷன் வேண்டும், அதுபோல் பார்த்திங்கன்னா சேலரி இன்க்ரீஸ் ஆகணும், பிஸ்னஸில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வேண்டும், நினைத்தவங்களை திருமணம் செய்ய வேண்டும், கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை வேண்டும், எதற்கு வேண்டும் என்றாலும் செய்யலாம். உடம்பில் இருக்கக்கூடிய நோய்கள் முழுவதும் குணமாகணும். சப்போஸ் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா அதற்காகவும் இதை நீங்கள் முயற்சி செஞ்சு பார்க்கலாம். பூஜை பண்ணணும், விரதம் இருக்கணும், மந்திரம் சொல்லணும்னு எதுவுமே கிடையாதுங்க. நான் சொல்லக்கூடிய இந்த 4 மெத்தடை மட்டும் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1176. நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், ஆனால் பர்டிகுலராக இன்றைக்கி முற்றிலும் மாறுபட்டது. நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய இந்த முறையை பயன்படுத்தி பாருங்கள். அதாவது இந்த 1176 அப்படின்றது இந்த பிரபஞ்சத்தோட சக்தியை காந்தம் போல ஈர்க்கக்கூடியது, தெய்வ ஆற்றலையும் கிரகிக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல் இந்த 1176க்கு உண்டுங்க. இந்த 1176 நம்ம கேட்டதையும் கொடுக்கும், நம்மளுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும், நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியும் நமக்கு கொடுக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய வேண்டுதலை மனசில் நினச்சிக்கோங்க. உங்களுக்கு என்ன வேண்டுமோ அது நடந்து முடிஞ்சது போல் நினச்சிட்டு உங்களுடைய இடது கையில் வாட்சி கட்டுற இடத்துல, இல்லைன்னா உங்கள் காலுக்கு கீழே கணுக்கால் இருக்குது பாருங்கள், கொலுசு போடும் பாருங்கள், அந்த இடத்துல 1176 அப்படின்ற நம்பரை எழுதுங்க. அதாவது உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை மனசில் நினச்சிட்டு 1176 அப்படின்ற நம்பரை எழுதுங்க. அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம மந்திரம்லாம் ஜெபிப்போம் இல்லையா, தாமரை மணி மாலை, ருத்ராட்ச மாலை, இது போல் துளசி மாலை, இது போல் ஏதாவது ஒரு மாலை இருந்ததுன்னா இந்த மாலையால் இந்த 1176 அப்படின்ற நம்பரை 108 முறை சொல்லுங்கள். அதாவது உங்களுடைய பிரார்த்தனை ஒரே ஒரு பிரார்த்தனையை தான் வைக்கணும். அந்த பிரார்த்தனை நிறைவேறினதுக்கப்புறம் ஒரு 10 நாள் கேப் விட்டுட்டு திருப்பி இதை முயற்சி செஞ்சு பார்க்கலாம். முதல்ல ஒரு பிரார்த்தனைக்கு வைங்க.
உங்ககிட்ட ஜபம் பண்ணுற மாலை எதுவுமே இல்லைனாலும் பூக்கள் 108 எடுத்துக்கலாம். அதே போல் கல்கண்டு 108 எடுத்துக்கலாம். எண்ணிக்கை எடுத்துகிட்டு ஒவ்வொரு முறையும் 1176 அப்படின்னும்போது அது ஏதாவது ஒரு பிளேட்டில் போடுங்க. இதே போல் 108 முறை சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அதை கல்கண்டாக இருந்தால் நீங்கள் காஃபி டீக்கு யூஸ் பண்ணி குடிச்சிக்கலாம். பூக்களாக இருந்தால் அம்மாவோட பாதத்தில் நீங்கள் சமர்ப்பணம் பண்ணிவிடுங்க. அதாவது உங்களுடைய வேண்டுதலை மனசில் நினச்சிட்டு நான் சொல்லக்கூடிய இந்த முறையில் 108 முறை ஒரு நாளைக்கு மட்டும் 1176ன்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுடைய பிரார்த்தனை, எந்த பிரார்த்தனைக்காக நீங்கள் இந்த ஒரு 1176 யூஸ் பண்ணுறீங்களோ அந்த பிரார்த்தனை நடந்து முடிஞ்சது போல் நல்ல முறையில் வீடு கட்டி முடித்து விட்டேன், அதே போல் நல்ல முறையில் எனக்கு ப்ரமோஷன் கிடைத்து விட்டது, நல்ல முறையில் நான் நினைத்தவரையே திருமணம் செய்து கொண்டேன், இது போல் உங்களுடைய விருப்பம் என்னவோ அதை மனசில் சொல்லிவிட்டு நோட் எடுத்துக்கோங்க. டைரியாக இருக்கலாம், நோட்டாக இருக்கலாம், இல்லை ஒயிட் கலர் பேப்பராக இருக்கலாம். அதில் ரெட் கலர் பென் இல்லைன்னா ப்ளூ கலர் பென்னால் நான் சொன்ன முறையில் எழுதிக்கோங்க. நல்ல முறையில் நான் வீடு கட்டி முடித்து விட்டேன், மிக்க நன்றி அப்படின்னு எழுதிட்டு கீழே 1176 அப்படின்ற நம்பரை ஒரு 21 முறை எழுதுங்க. உங்களுடைய வேண்டுதலை நடந்து முடிஞ்சது போல் எழுதிட்டு அதுக்கு கீழே 1176 அப்படின்ற நம்பரை நீங்கள் 21 முறை எழுதலாம், 54 முறை எழுதலாம், 108 முறையும் எழுதலாம். அது உங்களுடைய விருப்பம். அதனால் நீங்கள் நோட்டிலையுமே எழுதலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நிறைய பேர் செய்து பலன் கண்ட அற்புதமான ஒரு மெத்தடு. இதையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு என்ன தேவையோ, அதாவது டைரெக்டாகவே நம்ம இந்த ஏஞ்சல் நம்பர்கிட்ட நம்மளுடைய பிரார்த்தனையை சொல்கிறது. தேங்க்யூ ஏஞ்சல் நம்பர் 1176, நான் நல்ல முறையில் வீடு கட்டி முடித்து விட்டேன். தேங்க்யூ ஏஞ்சல் நம்பர் 1176, எனக்கு கேட்டபடி எனக்கு ப்ரமோஷன் கிடைத்து விட்டது. தேங்க்யூ ஏஞ்சல் நம்பர் 1176, நான் நினைத்த வாழ்க்கை எனக்கு கிடைத்து விட்டது. தேங்க்யூ ஏஞ்சல் நம்பர் 1176, நான் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த 50,000 பணம் எனக்கு கிடைத்து விட்டது. தேங்க்யூ ஏஞ்சல் நம்பர் 1176, என்னுடைய கடன் முழுவதும் அடைந்து விட்டது. இது போல் நீங்கள் ஒரு 108 முறை சொல்லுங்கள். அதாவது உங்கள் கையிலையுமே நீங்கள் எழுதலாம், உத்ராட்ச மாலையாலையும் ஏதாவது ஒரு மாலையால் 108 முறை 1176 அப்படின்ற நம்பரை நீங்கள் உச்சாடனம் பண்ணலாம். அடுத்தது நோட்டிலையுமே ஒரு 21 முறை எழுதலாம். இப்போ சொன்ன பாருங்கள், ரொம்பவும் பவர்ஃபுல்லான மெத்தடு. தேங்க்யூ ஏஞ்சல் நம்பர் 1176, எனக்கு நல்ல முறையில் என் உடலில் இருக்கக்கூடிய நோய்கள் அனைத்தும் நீங்கிவிட்டது அப்படின்றத நீங்கள் டெய்லியுமே ஒரு முறை மட்டும் 108 முறை சொல்லலாம். காலையில் இல்லைன்னா இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக எப்பேற்பட்ட கடினமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, வேண்டுதலாக இருந்தாலும் சரி, விருப்பங்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு நிச்சயமாக உடனடியாக நிறைவேறும். சில பேருக்கு கொஞ்சம் சீக்கிரமாகலாம், சில பேருக்கு லேட் ஆகலாம். கண்டினியூவாக ஒரு 21 நாட்கள் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதற்குள்ளேயே உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறிடும். சில பேருக்கு லேட் ஆகுது இல்லையா, 21 நாட்கள் செஞ்சுட்டு நீங்கள் அதை அப்படியே விட்டுடுங்க, மறந்துடுங்க. நீங்கள் எதற்காக இந்த விஷயத்தை செஞ்சீங்களோ அந்த ஒரு பிரார்த்தனை நிச்சயமாக நிறைவேறும். அந்த பேப்பரை உங்களுடைய வேண்டுதல் முடிஞ்சதுக்கப்புறம் ஏதாவது தண்ணியில் விட்டுடுங்க, அவ்வளோதான். இந்த ஒரு முறை நம்பிக்கையோடு செய்யுங்கள், நிச்சயம் நல்ல பலனை கொடுத்தே தீரும். நல்லதே நடக்கும். நன்றி.